மக்களே, நான் தான் மயூரா. இன்றைக்கும் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு குக்கிங் வீடியோ தான். அதாச்சும் அதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான். இப்போ பார்த்தீங்க, எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினை கொடுத்தா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட எனக்கு வரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நான் இன்றைக்கி செய்ய போகிறது வெங்காய போண்டா தான். அதுக்கு தேவைக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். மற்ற இது கடலைமா, இது கறித்தூள், இது ஹோர்ன்ஃப்ளவர்மா, இது பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், இது உப்பு, இவ்வளோ தேவையான சாமான். இது இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வெங்காயத்தை சின்ன நீளமாக சின்ன இதாக வெட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெட்டைக்க காட்டுறேன் பெறும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வெங்காயத்தை தோல் சீவி பாதியாக வெட்டி வச்சுட்டேன். இனி நான் கட்டிங் போர்ட்டில் வச்சு வெட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தை வெட்ட போகிறேன். பார்த்திங்கன்னு சொன்னவங்களே வீடியோ எடுக்க ஒரு தரம் இல்லை. இப்போ நானே தான் எடுக்க வேண்டிக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் இப்படி எடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை இப்படி சின்ன லேயராக வெட்டும். பார்த்திங்களா, தடிப்பு குண்டா இல்லாமல் அந்த சின்ன உள்ளியாக வெட்டும். அப்படி வெட்டினா தான் நாங்கள் கடலமாக போட்டு சின்ன இருக்குது. எங்களை வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை நான் எதுவும் செய்கிறதில்லை பிள்ளைகள் இருந்தால் அதையும் எனக்கு கொமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் திருத்தி கொள்ளுவேன் அந்த பிள்ளைகளை. பட் நான் எடிட் பண்ணுறதுலேயுமே எனக்கு இப்போதானே தொடங்கியிருக்க எனக்கு வடிவாக எடிட் பண்ணாலும் தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நான் நிறைய கேட்டு தான் நீ எடிட் பண்ண பழகும் செய்யும். பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற இது நான் செய்கிறதில் பிள்ளைகள் கதைக்கிறதுல பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லலாம். யாரெல்லாம் வீட்டில் வெங்காயம் போண்டா செஞ்சு சாப்பிட்றதுக்கு வேண்டும் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூடுதலாக அந்த இந்தியாவில் செய்கிறவங்க என்ன டீ கடை வெங்காய போண்டான்னு சொல்லுவேணும். நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வெங்காயத்தை வெட்டி போட்டு காட்டுறேன். சொன்னால் இப்போ வெங்காயத்தை வெட்டி இப்படி உருட்டி எடுக்கணும். ஒன்றும் இல்லை, வெட்டிக்கணும் வெங்காயம். இனி நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து போட்டு பார்ப்போம். கடலைமா போடுறது அடுத்தது கறித்தூள் நான் அரைக்கரண்டி போடுறேன். இது ஹோர்ன்ஃப்ளவர்மா, இது 1.5 கரண்டி போடுறேன். இது பெருஞ்சீரகம், இது மஞ்சள் தூள், உப்பு போட போகிறேன். தேவையான அளவு உப்பு போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் வெட்டி போட போகிறேன். வெங்காயம் வெட்டி மூக்குக்கும் அந்த இது போட்டு வழியாக மாறிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலையும் படி போட்டு வெளியே இந்த தண்ணி சேர்க்காமல் இதிலேயே வச்சு கூட வைக்க போகிறேன். இதில் சொட்டு தண்ணி சேர்க்கலாமா? நிறைய வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி படியே இருக்குமாங்க. தண்ணி சேர்க்கணும், சொட்டு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்ந்து போட்டு நல்லா குழச்சி போட்டு காட்டுறேன் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் பிணைஞ்சு எடுத்துட்டேன். இனி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிக்கப்பட்டு கிடக்கு. கொதிச்சா பிறகு உடைக்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதிச்சுட்டு இதை நாங்கள் இனி இப்படி சொட்டு எடுத்து எண்ணெயில் போடுவோம்.
பொரிஞ்சோன்னு பார்ப்போம். நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இனி வந்து பிளேண்டி வைக்கிறக்காண்டி தண்ணி வச்சுட்டேன். இனி தண்ணி கொதிக்க விட போகிறேன். பிளேண்டி பொடிக்க பாப்பா ரெண்டாக பிளேண்டி மாற்றியாச்சு. நாங்கள் பிளேண்டியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. வெங்காய போண்டா இதெல்லாமே யார் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடாதாக்களும் இதை செஞ்சு சாப்பிட வரவங்க உண்மைக்குமே நல்லா இருக்குது. சரி, நான் இதோட என்னோடய வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பாய் மக்களே.